பார்க்க போறோம்னா கெட் ரெடி வித் மீ. ஏன் மூஞ்சில என்ன மாதிரி இருக்குன்னு பாக்குறீங்கன்னா பாண்ட்ஸ் தான் போட்டோம். அது வந்து நாங்க ஃபர்ஸ்ட் டைமே போட்டோம். ஃபர்ஸ்ட் வீடியோ எடுத்தோம் அது கட் பண்ணிட்டு தெரியாம எதுன்னு வீடியோ எதுவுமே தெரியல எனக்கு. அதனால அப்படியே மேக்கப் பண்ணலான்னு இப்படியே பண்ணிடலாம். சரி வாங்க தேக்கலாம். நான் வந்து நாங்கள் வந்து கட் பண்ணி போடலாம் அப்படின்ட்டு நினச்சோம். அப்போ கட் பண்ணும்போது என்ன பண்ணிட்டோன்னா ராகவி கட் பண்ணிவிட்டு நாங்கள் போட்டு முடிச்சிட்டோம். அப்புறம் என்ன பண்ணோன்னா சரி ஆன் பண்ணுறீ அப்படின்னா ஃபுல்லாக ஆஃப் பண்ணிட்டா. ஆன் பண்ணுன்னா நான் நிறையா போட்டிருக்கேன் போல, அதனால தான் இவ்வளோ இல்லையா. நான் எப்பயுமே கொஞ்சம் தான் போடுவேன். இது பண்ணால் உங்களுக்கு வந்து எந்த மாதிரி ஸ்கின் வரும்னா ஸ்கின் பிரைட்டாக தான் இருக்குமே பரவாயில்ல, தவிர கொரியன் மாதிரிலாம் இருக்குது ஸ்கின். நிறைய பேர் பாண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிப்பீங்க. நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கி தந்தாங்க அத்தை, அதனால. ஏய் பெரியம்மா, அது எனக்கு அம்மா, இவங்களுக்கு வந்து பெரியம்மா. அது இவங்க அம்மா வாங்கி தந்தாங்க. ராகவியோடைய அடுத்தது வந்து எங்கள் சித்தி, இவளுடைய அம்மா வந்து நிறைய வாங்கி தந்திருக்காங்க. வலிலாம் வாங்கி தந்தாங்க, பொட்டுலாம் வாங்கி தந்தாங்க, நிறைய வாங்கி தந்திருக்காங்க. எங்கள் அம்மாவும் நிறைய வாங்கி. ஒரு க்ளூவே தந்துருக்கு பாருங்களா. இது கையில் தான் தேய்க்கணும், பட் அவள் வந்து நிறைய இருக்குதுனால டவலில் தேய்ச்சிட்டேன். எனக்கும் நிறைய இருக்கு. சும்மா லைட்டாக பவுடர் போட்டுக்கலாம். எப்பயுமே நாங்கள் யார்ட்லி பவுடர் தான் யூஸ் பண்ணுவோம், கோல்டன் பவுடர். இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கிராண்ட் மதர்து பவுடர் கோல்டன். இது போட்டால் பளிச்சு நாடலாம் எல்லாருமே. இது வந்து பார்த்தீங்கன்னா யார்ட்லி பவுடர் தான். ஏய் கொஞ்சோன்னு கொட்டு. ஆமாம், நாங்கள் எப்பயுமே இது பாண்ட்ஸ் போட்டாலே இதை தான் போடுவோம். கொஞ்சம் தான் கொட்டும், ஏன்னா நிறைய பவுடர் வேஸ்ட் பண்ணக்கூடாது. தலையில் வச்சுன்னு இருக்கேன் நான், பவுடர் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு போது ஃபர்ஸ்ட் நல்லா அப்ளை பண்ணி. கழுத்துலலாம் போடல வேற, கழுத்தில் நாங்கள் பவுடர் தான் போடுவோம். ஆமாம், கழுத்தில் வெறும் பவுடர். இது வந்து பார்த்தீங்கன்னா தரக்கணும் இந்த மாதிரி தரக்கணும். கழுத்தில் வந்து பாண்ட்ஸ் போடலாமான்னு கேட்டிங்கன்னா போடலாம். ஆனால் அடுத்தது இருங்க அவள் வந்து பவுடரே போட்டுருக்கான். நம்மளும் கொஞ்சம் பவுடர். ஆதித்யா தா குளுக்குறான். எங்கள் சின்ன அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பெரிய அண்ணன் வந்து குளுக்குறான். ஏய் அது சின்ன அண்ணன், பெரிய அண்ணன் கிடையாது. பாருங்க எப்படி க்ளோ பார்ப்பேன். இவ்வளோ க்ளோவாக வந்ததே கிடையாது. நான் நிறைய டைம் போட்டிருக்கேன், ஆனால் இவ்வளோ க்ளோவாக வந்துடும் கிடையாது. எனக்கு தெரியாது அண்ணா, வேறுக்குது வேற. அதனால நான் தொடச்சிக்கினேன். எனக்கு ஐப்ரோ பென்சில் ஷார்ப் பண்ணி எடுத்துனேன். அவள் ஷார்ப் பண்ணுறதுக்குள்ளே நான் ரெடியாக இல்லான்னு பார்த்தேன். பட் இதுதான் போடணும். ஃபஸ்ட்டு ஐப்ரோலாம் போட்டு தான் அது போடுவோம். என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்போது அவள் வந்துட்டா ஷார்ப் பண்ணிட்டு இருக்கான். சீத்துக்கு நான் ஷார்ப்னர் கொடுத்துருந்தாங்க. இது ஷார்ப்னர் கொடுக்கல. எங்கள் பென்சில் ஷார்ப்னர் எடுத்து பண்ணிட்டு இருக்கா. அதெல்லாம் கொடுத்தாங்க, அது தொலைச்சிட்டோம். எங்கே தொலைச்சான்னு எங்களுக்கு தெரியாது. அது வந்து கிளாஸ் ஷார்ப்னர், அதுதான் அந்த பென்சிலுக்கெலாம் தருவாங்கள்ல, அதே ஷார்ப்னர் தான் இதுக்கும் கொடுத்தாங்க. அது பேக்கெட்டுக்கு பின்னாடி இருந்துச்சு. தெரியாமல் கொடுத்துட்டாங்களா என்னன்னு தெரில, ஆனால் இருந்துச்சு, அதனால் யூஸ் பண்ணிக்கணும். ஆனால் இப்போலாம் இல்லை. அதுக்குள்ளே நான் வேறு வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுதான் கிடையாது. இது போட்டு லிப்ஸ், அடுத்தது லிப் பாம் போட்டு கண்ணெல்லாம் எரியுது எனக்கு. அடுத்தது தான் என்னால் புட்டு வைக்கணும். அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி தான் ஆர்டர் போடும், அப்படி தான் போடணும்னு சொல்லியிருக்கோம். ஒலிக்குது ஒரு ஃபீல் வருது, அதனால் லைட்டாக பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து எப்பயுமே வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவேன், நிறையெல்லாம் பண்ண மாட்டேன். சும்மா தொடுவேன், அவ்வளோதான். அதுக்கே நிறைய வருது. அது ஷேப்பில் மட்டும் நான் பண்ணிக்கினா. என்ன நான் ஃபேன் போட்டு வரேன். இந்த அக்கா காரி இருக்கா, வேகுதுன்னா இந்த தொடச்சிக்கோ. ஒப்பாடி ஃபோன் வந்து கீழே வேண்டுச்சு. ஐயோ திருப்பி கீழே வேண்டுச்சு. என்ன பண்ணேன்னு எங்களுக்கே தெரியல, அதனால டப்புனு கீழே வந்துச்சு ஃபோன். நாங்கள் ஃபோனை இப்படி திருப்பி வச்சுக்கிறோம். ஐயா இப்போ வந்து காஜல் நான் தான் வைப்பேன். இது ஃபர்ஸ்ட் இது பண்ணணும், டிஸ்லிங் பண்ணணும். இல்லை டிஸ்லிங் ஃபர்ஸ்ட் பண்ணணும். சபா காஜல் காஜல். ஏன் அதெல்லாம் வைக்கக்கூடாது, திட்டம்.
பார்க்காதடி. சரி நீ சொல்றது கரெக்டு தான். சஸ்ஸு பார்த்துச்சுன்னா திட்டுன்னு திட்டும். எங்கள் அத்தை பார்த்தாங்கன்னா திட்டுவாங்க. இது காஜல். இதையே வந்து இங்கெல்லாம் போட விட மாட்டாங்க. தள்ள எங்கே போட விடுவாங்க சொல்லட்டா? தள்ளாண்டி. காஜெல்லாம் மேலே கீழே இப்படி தானே போடுவாங்க எங்கள் அத்தை. இப்படி போட்டுக்கோங்கன்னுவாங்க. இப்படி போட்டாலும் நல்லா தான் இருக்கு அப்படின்ட்டு போடுவேன். ஒரே நிமிஷம், காஜல் வந்து போட முடியல. நான் இவ போட்டுட்டு இருக்கட்டும். நான் கட் பண்ணி நான் வந்து போட்டுட்டு வரேன். இது நான் காஜல் போட்டேன். உங்களுக்கு தெரிலன்னு நினைக்கிறேன். ஆனால் போட்டிருக்கேன். சின்னதாக தான் நான் எப்பயுமே காஜல் போடுவேன். அதனால அடுத்தது லிப்ஸ்டிக் போட்டுடலாம். ஐயோ, அதான் லிப் பாம் எங்கே இருக்கு? இங்கே இருக்கே, கண் தெரியல. சுத்தமாக கண்டு. இது வந்து எங்களுக்கு பிடிச்ச லிப் பாம், ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர். நம்ம இங்கே போட்டோன்னா வந்து எங்கள் பெரிய அண்ணன் லிப்பில் இருங்க எங்கள் பெரிய அண்ணன் வந்து நக்குவாங்க இந்த லிப் பாம் போட்டு. செம்ம காமெடியாக இருக்கும். இல்லை இது வந்து இவன் சாப்பிட்றானே நக்குறானே. இல்லை, அவன் சாப்பிடலாம் மாட்டான். என்ன பண்ணுவானா, திறந்துட்டு நம்ம பார்க்காத போது பின்னாடி அவங்க வச்சுட்டு இது பாரு அப்படின்ட்டு இப்படி காட்டுருவான். பட் அவன் கையில் வந்து சாஸ் தான் இருக்கும். அதை இதுவும் பண்ணுவான். அது இவளுக்கே தெரியாது, எனக்கு அவனுக்கு மட்டும்தான் தெரியும். நாங்கள் மறைச்சி வச்சுருக்கோம் அதை, சீக்ரெட்டை. இவளுக்கே இப்போ தான் தெரியும். ஆனால் எங்கள் சின்ன எனக்கு அது தெரியாது. அவன் சாப்பிட்றேன்னு தான் நினச்சிட்டு இருக்கான். வெக்கமே இல்லை, உண்மையிலே தான். நானும் அது எனக்கே தெரியாது ஃபஸ்ட்டு. நான் எங்கடி அது? என்னது நீ என்னடி சொல்ற? தின்னடி பக்கத்துல வச்சுன்னு இருக்கா. அவ எங்கடி அதுன்னு கேட்டா எனக்கு என்ன தெரியும்? அதுக்குன்னே எடுத்து தர முடியா? எங்கடி அதுன்னு கேட்டா நான் என்ன எடுத்து தரது? இவ்வளோ பொருள் இருக்கே. அவ எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டிக்கர் தான் வைப்பான். எப்பயுமே சாந்து தான் வைப்பேன். அவ்வளோதான், சின்னதாக வச்சுருக்கேன். தெரிதான்னு பாருங்க. இன்னும் பெருசாக வச்சுக்கிறேன். இவ்வளோ பெருசு போதுமா? ஐயோ, அழகா வச்சுன்னு கேவலமாச்சு. ஒரே நிமிஷம் வந்துடுறேன். என்னாச்சு சொடமத்தா? ஓச்சா சின்னதாக ஒரு குங்கு வச்சுக்கிறேன். இப்போ வந்து பான்ஸ் போட்டு அந்த மாதிரி டஸ்ட்லர் அந்த மாதிரி சாந்தெல்லாம் நம்ம நெத்தியில் வச்சோன்னா அது சீக்கிரமாக போயிடும். டஸ்ட்லிங் பாடி அவ்வளோதான் கைஸ், வச்சா சின்னதாக எனக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். அடுத்தது எப்போ போல் நம்ம லிப்ஸ்டிக்லாம் போட்டாச்சு. திருநூறு வச்சுட்டேன். இப்போ வந்து இது வந்து என் தங்கச்சி லிப்ஸ்டிக் வச்சுட்ருக்கா. நான் அதுக்குள்ளே குங்குமத்தை தேடிட்டு இருந்தேன். அதனால தான் கட் ஆயிடுச்சு. எப்படி இருக்கு? நாங்கள் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி பேங்கிள் போட்டிருக்கேன். ராகி பேங்க்லேயே போட்டேன். பேங்கில் மாற்றிக்கிறேன். புது பேங்கில் மாற்ற போகிறோம். ஏன் தள்ளிக்குது? 1 2 3. நான் வந்து அந்த மாதிரி பேங்கில் கைட்டி வச்சுட்டு ஒரு இந்த மாதிரி போட போகிறேன். நான் ஓட்டேன். இவ தான் வந்து தேடி போடணும். நான் தேடிலாம் போட தவிர. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் வந்து மெசேஜ் எதெல்லாம் வச்சான்னு கேட்குறான். வரல. என்ன மெசேஜ் வந்துச்சு? வரல, எதுவுமே வரல. இன்னும் இப்போ தான் வந்துச்சு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. வரல, நான் வந்துச்சு. ஓகே, இப்போ வந்து நாங்கள் வந்து தலை இது அப்பா பண்ணுறான். தலை வந்து நான் எப்பயுமே வாரினால இன்னொரு வாட்டி வாருவேன். நான் அடிச்சிருவேன். ஆஜி